21 தலைமுறை சாபத்தை நீக்கும் மகாலய அமாவாசை திதி. நன்மைகளும் பலன்களும். அமாவாசை நாட்களில் பலர் தங்கள் முன்னோர்களின் ஆசை வேண்டி விரதமிருந்து திதி கொடுப்பர். அதிலும் குறிப்பாக ஆடி புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசையில் திதி கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசை வர உள்ளது. இந்த மாலிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் 21 தலைமுறை சாபம் நீங்கி வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் காலை 11:30 மணி முதல் 1 மணி வரை ஆகும். நண்பகல் நேரத்தில் நம் முன்னோர்களை நினைத்து படையிலிட்டு வணங்குவது சிறப்பானதாகும். அதில் முக்கியமாக அகத்திக்கீரை, வாழைக்காய் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். இதற்கு முன் முன்னோர்களை நினைத்து அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். அது அவர்களின் மோட்சத்திற்கு வழிவகுக்கும். அதன் பிறகு காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். மாலிய அமாவாசை அன்று கண்டிப்பாக யாராவது ஒருவருக்கு உணவு அல்லது உடை தானமளிக்க வேண்டும். அது நமக்கு நற்பலன்களை பெற்றுத்தரும். முடியாதவர்கள் பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு கொடுக்கலாம். இத்தகைய விஷயங்களை நாம் செய்யும் போது பித்ருதோஷம் நீங்கி சுபிக்ஷம் பெறும்.